அதுக்கு உதாரணம் சொல்ல வேணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், டி நகர் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் அஜய் அன்பழகன், அவர் இந்த கொரோனாவால் அங்கே பாதிக்கப்பட்டார். மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி பாதிக்கப்பட்டார். அந்த காலத்தில் இப்போ சொல்கிறாங்களே நாடகாக்க போகிறேன், இவ்வளோ செஞ்சு சாதனை செஞ்சு விட்டு இந்த முக ஸ்டாலின், இந்த திமுக என்று பேசுகின்றார்கள். எடுபடிகளெல்லாம் என்ன சாதனை செய்தார்கள்? இப்போ சொல்லிங்க, இங்கே மேடைக்கு நேற்று முன்னுதானே இங்கே ஒருத்தர் வந்துட்டு போனார், நடக்கிறாராம். இப்போ ரொம்ப நிமிச்சு அதே ராஜீவ்காந்தி நடப்பயணம்னா எப்படிங்க அது? கலைஞரோட இப்போ எங்கள் கலைஞர் திருச்செந்தூர் நடைப்பயணம் பயன்றார். எங்கேருந்து நடைப்பயணம் போனார்? நடந்தா போனார், காரில் போனாரா? மதுரை டு திருச்செந்தூரில் நடந்து சென்றார். அது நடைப்பயணம், உரிமை மீட்பிப்பான சொல்ல நடந்த. நாங்கள் இப்போ வந்து அங்கே மதுரையிலேருந்து திருச்சி வரை திருச்செந்தூரில் நடந்து சென்றார். இப்போ மீட்சி பயணம் சொல்ல காரில் ஏறிக்கிறாங்க, ரோட்டை காண்டணும், கும்பலை காண்ட மக்களை காண்டணும், அப்படி நடிக்கிறான். அது ஒரு மீட்சி பயணமா? ஒரு பஸ்ஸில் வந்து என்னமோ பஸ் அதிமுகவோட ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கான். என்னமோ ஒரு பஸ், என்ன பஸ் அது? சுந்தரம் டிராவல்ஸ். அதுமாதிரி ஒரு பஸ்ஸில் பிடிச்சி ஏறி உட்காந்துட்டு ஒரு பச்சை பஸ்ஸு. இப்போ ஒரு புதுசாக ஒரு பஸ், ஒரு காவி பஸ் வந்துச்சு. இப்போ இவன் பச்சை பஸ்ஸில் போகிறான், ஒரு பக்கம் பார்த்தா காவி பஸ்ஸில் வரான். ஆக மக்களை பார்க்காதவங்க மக்களை பார்க்கல. இப்போ வந்து நம்முடைய முதலமைச்சர் மக்களை பார்க்குறார், நடக்கிறார். ஆக அங்கே மக்களும் சாலை மூலமாக செல்லும்போது ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, பார்க்குறார்கள். இது 10 வருஷமாக இல்லை. அவர் என்றைக்கு இது செயல் தலைவராக இன்றைக்கி அவர் எப்பொழுது கட்சியிலே பொறுப்பு வந்தார் அன்னையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கிறார். புரிதா இல்லையா? கொரோனா காலத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகிறார், மக்களை பார்க்குறார். ஆனால் புது கம்பெனிலாம் இப்போ பட கம்பெனிலாம் வந்துருக்கு, என்ன பார்க்குறாங்க? பார்த்தாங்களா? 2 வருஷம் வெளில வந்தாங்களா? கடைசி நேரம் தேர்தலில் வரும்போது, தேர்தல் வரும்போது இப்போ பப்புரு மிட்டாய் காட்டுற மாதிரி எல்லாத்தையும் காட்ட வந்துட்டான் இப்போ. ஆக இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள். நம்முடைய சாதனை சொல்கிறோம். நம்முடைய மாவட்டத்தை இப்போ நம்முடைய மாவட்டத்தில் வந்து இப்போ இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு, முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகு 1,15,00,000 பெண்களுக்கு மாதம் பணம் பெறுகின்றார்கள். 1000 ரூபா பணம் வந்து கொண்டிருக்கிறது. இது அதிமுக ஆட்சி, எடப்பாடி ஆட்சியில் வந்ததா இல்லை ஜெயலலிதா ஆட்சியில் வந்ததா? இது செய்வது குற்றமா? இது கொடுப்பது குற்றமா? எந்த தகுதி எதை சொல்லி இந்த இங்கே எடப்பாடியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அன்புமணி ராமதாஸ் இருந்தாலும் இது குற்றமா? இந்த நாட்டை சீரழிச்சு அவன் பச்சை பொய் இப்போ சாயாந்தான். அப்பனுக்கே துரோகம் பண்ணுறவன் மக்களுக்கு எவ்வளோ நாள் ஆகுயா? ரூசனை வயசானவரே இப்போ எங்கள் அம்மா சாகிற வரைக்கும், எங்கள் அம்மா சாகிற வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணி அதை தங்க வச்சு வீட்டை வச்சு கூடவங்க. இப்போ வீட்டிலேருந்து கடைசியாக வைத்தியம் பண்ணியும் முடியாமல் செத்தாங்க. இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இப்போ எங்கள் புழேந்தி அவங்க அம்மாவை கூட வச்சுருக்காரு. அவங்க அம்மா கூட இருக்காங்க. வயதானாலும் தன்னை வளர்த்த தாய் தன் கூட இருக்கின்றார்கள். இது எங்களுக்கு தகுதி சொல்லுவதற்கு, இப்போ சொல்லுவதற்கு தகுதியாக இருக்குது. இப்போ அவங்க இப்போ அன்புமணி இப்போ எங்கே இப்போ யாரைக்கிட்டு காட்டுறது கட்சியை மீட்கிறாரு? யார்கிட்ட மீட்கிறாரு? யாருக்காக போராடுறாரு? பாரியா பதவிக்காக சட்டசே முகவரியே மாற்றுறாங்க கட்சி. யார் சொல்ல முகவரியே மாற்றுகின்றவர் இந்த தினம் வந்து நம்மளை பற்றி பேசுகிறாங்க. அதான் பேசுகிறேன். திமுக வந்து காரி துப்புறாப்புல. என்ன தகுதி இருக்கிறது? காரி துப்பி ஒரு துப்புற என்ன தகுதி இருக்கிறது? 1,15,00,000 பெண்களுக்கு மாதம் தாங்கி 1000 ரூபா கொடுத்து தப்பா? தவ புதன திட்டத்தின் மூலமாக பணம் கொடுத்து தப்பா மாணவர்களுக்கு? அதே போல் இங்கே என்னது இந்த தாய்மான திட்டம் யாராச்சும் கேட்டாங்களா? தாய்மான திட்டத்தின் மூலமாக வயதானவர்களுக்கு, மூத்தவர்கள் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு இப்போ இங்கே ரேஷன் பொருள் வீடு தேடி கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தை நம்முடைய மாவட்டத்தில் 70,000 பெண்களுக்கு வயதானவர்களுக்கு இந்த பணம் இங்கே அந்த தாய்மான திட்டத்தின் மூலமாக ரேஷன் பொருட்கள் போகின்றது. இது தப்பா? இது குற்றமா? இப்போ வந்து இப்போ இன்னும் சொல்ல போனால் அன்புமணி அவர்களை இங்கே இப்போ சொல்ல இங்கே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக ஆக்கியது எந்த கட்சி? எந்த கட்சி? திமுக. கலைஞர் அவர்களுக்கு பேச்சுவார்த்தை பேசி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று மத்திய ஒன்றிய அமைச்சராக இங்கே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக கொடுத்தது தவறா? நாட்டுக்கு அடையாளம் காட்டியது கலைஞர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம். ஏதோ ஒரு தோல், இந்த பக்கம் வந்தால் ஒரு தோல்ல இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு கட்சி தோல்ல,
அங்கே இவங்களாம் தோளில் உட்கார்ற கட்சியெல்லாம் இப்போ வந்து தோளில் உட்காந்துக்கிட்டு அவர் பேசுகிறார். திமுகவை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆக எந்த தகுதி? திமுக ஆட்சி திமுக கூட இருக்கும்போது தான் நீங்கள் மந்திரி ஆனீங்க. ஆக பொன்னுசாமி மந்திரியானது எப்போ? தலித் எழுமலை எப்போ மந்திரியானது எப்போ? ஆக அதே போல் எல்லா மந்திரி என்ன செஞ்சாங்க? கோல் மினிஸ்டர் அவர் தான் ஒருத்தர் கோல் மினிஸ்டர். அவர் நெய்வேலிக்கு என்ன செய்தார்? இப்போ நெய்வேலியை பற்றி பேசுகிறாங்க. என்ன தகுதி? அங்கே வந்தால் நெய்வேலிக்கு உள்ளே வந்து பேசுனா தொழிலாளிக்காக பேசுறது. நெய்வேலியை விட்டு வெளில வந்தால் நிலம் கொடுத்த பற்றி பேசுறது. நிலத்தை கொடுத்த பிறகு தானே இப்போ மைன்ஸ் ஓடும். மைன்ஸ் ஓடுறதுனால தான் தொழிலாளி வேலை செய்கிறான். மைன்ஸ் ஓடுறதுனால தான் இப்போ கரண்ட்டு வருது. ஆக நாங்கள் வந்து ஒன்று தனியாக இருக்க ஒன்று நாங்கள் நிலம் எடுத்து கொடுக்கலையே. வாழ்வாதாரம், மக்களுக்கு வாழ்வாதாரம். தமிழகத்தில் குறைந்த அளவுக்கு குறைந்த கட்டணத்திலே மின்சாரம் கொடுக்கிறார்கள். அதுக்காக அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கடமை. ஆக ஆப்ரேஷன் பண்ணும்போது சின்ன கீழல் தான் வரும், காயம்தான் வரும், ரத்தம் தான் வரும். ஆப்ரேஷன் பண்ணால் தான் நோயாளி பிழைக்க முடியும். ஆப்ரேஷன் பண்ணால் நோயாளி செத்துடுவான். அதே போல தான் ஒரு சிலர் பாதிக்கப்படும். நல்ல அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுத்தோம். இது தவறா? இப்போ நல்ல அந்த கறிவெட்டிக்காரன் வந்து இப்போ நல்ல வீடு நெய்வேலியில் பங்களா கட்டிக்கிட்டு இருக்கான். கறிவேட்டிக்கார மக்கள் நெய்வேலி என்ட்ரன்ஸில் ஆட்சிக்கு ஏற்ற எந்த இடத்துல போராட்டம் பண்ணாலும் அந்த இடத்துல அந்த அவங்களுக்கு இப்போ அந்த வீடு பங்களா கட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல சுகாதாரமாக வாழக்கூடிய இடத்த கரியும் மண்ணும் போய் அவன் சுவாசித்து கொண்டிருந்தார்கள். இது தவறா? ஆக இவ்வளோ திட்டங்களை நாங்கள் சொல்லுகிறோம். காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு கொடுக்கின்றோம். கிட்டத்தட்ட 59 இப்போ 20 லட்சம் மாணவர்கள் அங்கே பயன்பெறுகின்றார்கள். இது தவறா? அதே போல் புதுமை பெண் திட்டம் மூலமாக 4,83,000 மாணவிகள் பயன்பெறுகிறார்கள். அது தவறா? இதெல்லாம் தவறு என்று சொல்லுகின்ற அவர்கள் தவறு செய்கின்றவர்கள். அப்பாவை உயிரோடு இருக்கும்போது இன்னும் ஒரு 5-10 வருஷம் 5-6 வருஷம் அப்பா பொறுக்கக்கூடாதா? நீ அப்பாவுக்கே துரோகம் பண்ணுற, நீ மக்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் துரோகம் பண்ணுறதுக்கு? எவ்வளோ நாள் ஆகும்? இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல புது கம்பெனியை வச்சவன் அவனுக்கு அப்பா கூட இல்லை. புது கம்பெனிக்காரன் இப்போ அவனும் பணம் இப்போ இங்கே அப்பா கூட இல்லை, அப்பா அம்மா கூட இல்லை. அது ராஜீவ்காந்தி பேசுவான், நான் பேசலாப்பா, நமக்கு தெரியாது. அதனால் சொல்கிறேன், இப்போ யாரை புரிந்து கொள்ள வேண்டும். கொரோனா காலத்தை இந்த தலைவர்கள்லாம் எங்கே போனாங்க? திமுக குறை சொல்லுகின்றவர்கள் தெரியாது. கொரோனா காலத்தில் எங்கே போனார்கள்? பாட்டாளி கட்சின்னு சொல்கிறேன், அதிமுக எடப்பாடின்னு சொல்கிறேன், ஓபிஎஸ்ன்னு சொல்கிறான். எங்கே போனார்கள்? எடப்பாடி வந்து அதிகாரத்தில் இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். இங்கே நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் வெளியே போகும்போது தான் இவர்களெல்லாம் வெளியே வந்து எட்டி பார்த்தாங்க, இன்னும் கிட்ட வரல. ஆக இவர்கள் சொல்வதற்கு தகுதியற்றவர்கள். இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி உள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் தான் என்று கூறி இந்த ஒரு தமிழ் சரி இப்போ கூட நாங்கள் கூட அப்போ வந்து மாவட்ட செயலாளர் புதுசாக வந்த போது தான் மதியம் வந்த போது தான் இந்த இடத்துல தான் வந்து இலவச திருமணம் கலைஞருடைய பிறந்தநாளை முன்னிட்டு 73 இலவச திருமணங்கள். நாங்கள் வந்து பதவிக்கு வரோம் அப்போ நான் நினைக்கல, பதவிக்கு வரும் நாங்கள் அமைச்சர் ஆவோம், எம்எல்ஏ கூட ஆகலை. நாங்கள் வந்து இதே இதில் வந்து கலைஞர் அவர்கள் இலவச திருமணம் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இலவச திருமணம் நடத்தணும், மக்களுடைய நலனை போற்றி தான் நாங்கள் நடத்தினோம். இப்போ தான் வராங்க புது கம்பெனிலாம். இப்போ வந்து பல 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 கோடியை சம்பாரித்தவன், பிளாக்கில் சம்பாரித்தவன், பிளாக் டிக்கெட் விற்கிறவங்களாம் இன்றைக்கி வந்து பேசுகிறேன். இங்கே வந்து லேசாக ஒரு சொம்பு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நலத்திட்டம் கொடுக்குறாங்களாம், லேசாக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா. நாங்கள் வந்து 20 லட்சம் பெண்களுக்கு 20 லட்சம் பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்குறோம். 4,83,000 பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கின்றோம். ஆனால் 10 பேருக்கு இப்போ டாலரை கொடுத்தா போதுமா? அது நலத்திட்டமா? இது நம்மளாம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மக்களை பார்க்க கொடுக்குறோம், எப்போ பார்த்தாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ சிதம்பரம் என்ன சொல்லணும்னா, சிதம்பரம் நகரமன்றம்
கிட்டத்தட்ட கோடி கணக்கில் கிட்டத்தட்ட 400 கோடி அளவிற்கு திட்டங்களை இந்த சிதம்பரம் நகரத்திலே நாம் நிறைவேற்றியிருக்கின்றோம். ஒவ்வொரு தொகுதியும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்று அறிவித்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வாழ்வாதாரம் சிமெண்ட் சாலை ஆரம்பித்த திட்டம் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதுதான் சேரும் சகதியிலே நாம் நடந்தோம். கிராமத்தில் இருக்கின்ற நமக்கெல்லாம் தெரியும். இப்போ சேத்து பொண்ணு வந்தால் காலை வெட்டி விடணும். எல்லாருக்கும் சுகர் வந்து போச்சு. இப்போ ராமசாமிக்கெல்லாம் சுகர் வந்துச்சுங்க. இப்போ அவர் கம்மாபுரத்தில் பார்த்தா சேரும் சாப்ப தெருவில் பார்த்தா சேரும் சகதியாக இருக்கும். அப்போ நடக்கும்போது இப்போ சேத்து பொண்ணு வரும். ராமதாஸுக்கு தெரியும். உங்கள் ஊரில் சிமெண்ட் சாலை எப்போ போட்டது? ஆக வயசானவங்களுக்கு தெரியும். இப்போ மணிக்கு இப்போ உங்கள் ஊர் கிராமத்தில் சிமெண்ட் சாலை இருந்தா கலைஞர் வந்த பிறகு தான் வந்து அதுக்கு முன்னெல்லாம் சேரும் சகதியும் தான் இருக்கும். மழை பெய்யும். இப்போலாம் அடமழை இல்லை. அப்போல்லாம் அடமழை பெய்யும். சேரும் சகதியாக இருந்து சேத்து புண்ணு வந்து இப்போ நும்போம். இப்போ சேத்து புண்ணு வந்து இப்போ எல்லாம் சுகர் வந்து போச்சு. இப்போ அப்போல்லாம் சுகர் வரல. இப்போ ஏன்னா இப்போ வீதி வீதியாக பஸ்ஸு விட்றோம். வீதி வீதியாக மக்கள் நடக்காமல் பஸ்ஸை அங்கே இலவச பஸ் பாஸ் கொடுக்குறோம். மகளிருக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்குறோம். இது தவறா? ஆக இந்த சாதனையை செய்து தான் நாம் இந்த நாட்டில் நம்மளை குற்றஞ்சொல்களை நாமெல்லாம் ஓரணியில் இணைய வேண்டும் என்று முதலமைச்சர் கூறி அதன் மூலமாக வெற்றிகரமாக செயல்பாட்டை செய்திருக்கின்றோம் என்பதை கூறி வாழ்த்து கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். எல்லா தோழர்களும் உழைத்தவருடைய வெற்றி தான் 58% வாக்காளர்களை உறுப்பினராக இருக்கின்றோம். இந்த வாக்காளர் உறுப்பினர்களும் வாக்களிக்க வைக்க வேண்டிய வேலை உங்களுடைய வேலை. வந்திருக்கின்ற வாக்காளர் இந்த உறுப்பினர்களை வாக்காளராக மாற்ற வேண்டும்.